தமிழகத்தில் சுங்க கட்டணம் உயர்வு எதிரொலியாக காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விலை நிலவரம் குறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் 40 சுங்கச்சாவடிகளுக்கு நேற்று நள்ளிரவு முதல் அந்த புதிய சுங்க கட்டணம் என்பது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சுங்க கட்டணத்தை பொறுத்தமட்டில் 10 முதல் 15% வரைக்கும் உயர்த்தப்பட்டதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்பது வெகுவாக அதிகரிக்கக்கூடிய அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தையை பொறுத்தமட்டில் வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலத்தில் இருந்தால் காய்கறிகள் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல சுங்க கட்டணம் உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சில நிமிடங்களிலேயே இங்கே காய்கறிகள் விலையில கடுமையான ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காய்கறியுடைய விலையும் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்றத வியாபாரிகளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்க சொல்லுங்க சார், எவ்வளவு தூரம் சுங்க கட்டண உயர்வின் காரணமா இந்த காய்கறியுடைய விலை என்பது அதிகரிச்சிருந்தது? ஏற்கனவே காய்கறியுடைய வரத்து அதிகரிப்பால காய்கறியுடைய விலை வெகுவாக வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. இது பொதுமக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. இப்ப சுங்க கட்டண உயர்வுக்கு பிறகாக காய்கறிகளுடைய விலையில எந்த அளவு மாற்றம்? 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காய்கறி வந்துட்டே இருந்தது. அதனால் எல்லா காய்கறி விலையும் குறைவாக இருந்ததுன்னு நாங்களே சொல்லியிருந்தோம். இப்போ நள்ளிரவில் சுங்க கட்டணம் ஏறுறது அது எங்களுக்கு முன்னாலே தெரியும். அப்போது அந்த லாரி உரிமையாளர்கள்லாம் 10,000 வாங்கக்கூடிய இடத்துல 12,000 வாங்குறாங்க. 1 லட்ச ரூபா, அதாவது மத்திய பிரதேசத்துலேருந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு 1 லட்ச ரூபா வாடகை 1,20,000 ஆகுது. ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா ₹1 ரூபா வரைக்கும் ஏறிருக்கு. இதனால தான் அது விலையேற்றம். ஒரு பக்கம் அந்த லாரி வாடகை ஏறும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அத்தியாவசிய பொருள் பொறுத்த வரைக்கும் காய்கறி முக்கியமான இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி 15 ரூபா 20 ரூபா விற்றுந்த தக்காளி இன்றைக்கி 25 ரூபாய்க்கும், வெங்காயம் 20 ரூபா விற்றுந்த வெங்காயம் 25 ரூபாய்க்கும், பீன்ஸ் 70 ரூபா 60 ரூபா விற்றுந்த பீன்ஸ் இன்னைக்கு 120 ரூபாய்க்கும் போயிருக்கு. அதேமாதிரி கேரட் 25 ரூபா விற்றுந்த கேரட் 30 40 ரூபாய்க்கும் போயிருக்கு. அனைத்து காய்கறி 1 கிலோக்கு 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் ஏறிருக்கு. இதன் விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விலை ஏறினாங்க. ஏன்னா எல்லா இடத்துல விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் அங்கேருந்து கொண்டு வரதுக்கு வாகனங்கள் வாடகை ஏறினதால இந்த விலை ஏற்றது காரணம். தொடர்ந்து கோடை காலம் துவங்க இருக்குது. காய்கறியுடைய வரத்து எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காய்கறியுடைய விலையேற்றம்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும்? கோடை வெயில் என்றாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி கொஞ்சம் குறைவாக தான் வரும். அப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு நல்ல செழிப்பான வரவேற்பு இருக்குது, நல்ல விளைச்சல் இருக்குது. ஆனால் அது கொண்டு வரதுக்கு வாடகை கூடுதலாக இருக்கிறதால கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் இதில் ஒரு 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில காய்கறிலாம் 10 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இருக்குது. மொத்த விற்பனை சந்தையில் இப்போ கோயம்பேட்டில் விலை நிலவரத்தை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ புறநகர் பகுதிகளுக்கு இங்கேருந்து காய்கறிகள் சப்ளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. தொடர்ந்து 3க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில். அப்போ புறநகர் பகுதிகளில் எந்த அளவு காய்கறிகளுடைய விலையேற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து திருவத்தூரில் ஒரு டோல்கேட் இருக்குது, அதேமாதிரி மதுரவாயில் ஒரு டோல்கேட் இருக்குது, காரனுடையில் ஒரு டோல்கேட் இருக்குது, திருவான்மூர் அந்தத்தில் ஒரு டோல்கேட் இருக்குது. இந்த டோல்கேட்டில் கணக்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து 5 ரூபாலேருந்து 10 ரூபா ஏறிச்சுன்னா இங்கேருந்து கொண்டு போய் அவங்க கடையில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 20லேருந்து 25 ரூபா கூடுதலாக வைப்பாங்க. அதாவது இப்போ நாங்கள் 40 ரூபா விற்கிறோம்னு சொன்னால் அவங்க கடையில் விற்கும்போது 60லேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பாங்க. இதனால் கண்டிப்பாக இதை விட விலை ஏறுற கண்டி குறைத்தான வாய்ப்பு இருக்குது. அத்தியாவசிய பொருள் ஏற்றுமதி வர வாகனங்களுக்கு மட்டும் மத்திய அரசு உடனடியாக அத்தியாவசிய பொருள் ஏற்றின்னு வர வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் ரத்து பண்ணாங்கன்னா இந்த விலையேற்றத்தை தவிர்க்கலாம். சுங்க கட்டண விலை உயர்வு ஒருபுறம் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட சாமானியனையும் பாதிக்கக்கூடிய வகையில காய்கறிகளுடைய விலையேற்றத்தையும் கடுமையாக உயர்த்தி வருவதாக வியாபாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வாடகை கட்டணம் உயர்த்தப்பட்டதன் காரணமாக தற்போது காய்கறிகளுடைய விலையும் படிப்படியாக உயர்ந்து வருவதாக நம்மிடையே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் செய்தியாளர் தாயுமானவன்.